வணக்க மக்களே, காராமணியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காராமணினா ஒன்றும் கிடையாது மக்களே, பெரும்பயிறு தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காராமணி. காராமணியானது ஃபைபர் நார் சத்தை அதிகம் கொண்டு இருக்குது. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்குது, குணமும் படுத்துது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது இந்த காராமணி தான். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, காராமணியில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பு தான் கொண்டு இருக்குது. மேலும் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் நார் சத்தானது நல்ல செரிமானத்தை உங்களுக்கு தூண்டுது. அதிக பசி ஏற்படாமல் தடுக்கும். ஸோ அதிக பசி ஏற்படாமல் தடுக்கிறதால பலவிதமான தேவையில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காராமணியும் எடுத்துக்கலாம். ஸோ காராமணியும் உங்களுடைய பசி உணர்வை ஏற்படாமல் தடுக்கிறதால பல வகை உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை காராமணிக்கு இருக்குது. ஸோ காராமணியை தொடர்ந்து டயட்டில் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். அதுக்கு நீங்கள் காராமணியை தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் அது சாத்தியம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் காராமணி எடுத்துக்கும் போது காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் ரத்த புரதத்தை அதிகப்படுத்துறதால அனிமியா அந்த ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கணும். குறிப்பாக ரத்தம் சார்ந்த பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, புரதம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ உங்களுடைய உடலமைப்பு சுறுசுறுப்பாக வைக்கிறது, உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமம் முதிர்ச்சி அடைவதை உங்களுக்கு தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் உங்களுடைய சருமத்தை கூடுமான அளவு வரைக்கும் பாதுகாக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஏஜுக்கு வெளியே சொன்னீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிவிங்க. உங்களுடைய உடல் சுறுசுறுப்புலையும் நீங்கள் எங்கே இருப்பீங்க. தோல் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் பளபளப்பாக தோல் உங்களுக்கு அந்த வயதான தோற்றத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இது எல்லாமே உங்களுக்கு எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்போது இந்த எலும்பு சம்பந்தமான அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பல வகையான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கணும். காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு சீராக்கும். இதனால் பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக வைக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காராமணியை அளவோடு எடுத்துக்கணும். இதனால் சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். மேலும் இது உங்களுடைய உடல் சோர்வினை இந்த காராமணி நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் வழிவகை செய்யும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காராமணியை நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது. இது உங்களுடைய உடலினுடைய சோர்வை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். ஸோ தூக்கம் வராமல் தவிர்க்கிறவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி காராமணி சாப்பிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய நல்ல தூக்கம் நீங்கள் பெறுவது வரைக்குமே காராமணி உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை தரதை இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காராமணி இதை விடவும் நிறைய மருத்துவமைகளை தரதால் தொடர்ந்து நீங்கள் காராமணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.